வா வாத்தியாரே டைரக்டர் நலன் குமாரசாமி இயக்கத்தில் நம்ம கார்த்தி அவர்கள் நடிக்க ஸ்டுடியோ கிரீன் தயாரிப்பில் பல வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா இந்த படம் ரிலீஸ் ஆகாம கிடப்பில் இருக்கேன். கங்குவா படத்துக்கு முன்னாடி இந்த படத்தோடைய ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் இது வரைக்குமே இந்த படம் ரிலீஸ் ஆகாம அப்படியே கிடப்பிலே இருக்கு. நம்ம சந்தோஷ் நாராயணன் அவர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணுறாப்புல. அவருடைய கம்போசிங்லேயே இந்த படத்தோடைய ஒரு சின்ன டீசர் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப பப்பியாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருந்தது. அந்த டீசர் வெளிவந்த நேரத்தில் இந்த படத்துக்கு ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருந்தது அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஆனால் படம் ரிலீஸ் ஆகாமல் பல வருடங்களாக ஐ மீன் 2-3 வருஷமாக அப்படியே கிடப்பில் இருந்ததுனால நிறைய பேர் இந்த படத்தை மறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டிசம்பர் மாதம் போன வருடம் தேட்டருக்கு கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் வரலை. அப்பயும் ஏகப்பட்ட சட்ட சிக்கல் கேஸ் போட்டாங்க. இப்போது எல்லா கேஸையும் முடிச்சு நாங்கள் பொங்கலுக்கு வரோம் ஐ மீன் ஜனநாயகன் படம் தள்ளி போன உடனே இந்த படத்தை தேட்டருக்கு கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணாங்க. ஜனவரி 14 இந்த படம் தேட்டருக்கு வருது அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. சொன்னது யார் கண்டுபிடிச்சோன்னு தெரில. மறுபடியும் இன்னொரு கேஸ் போட்டாங்க. என்னைக்கு நீ ஃபைனான்ஸ் வரல ஐ மீன் என்னைக்கு ஒன்று காசு தரணும், ஏன் காசு செட்டில் பண்ணிவிட்டு இந்த படத்தை நீ ரிலீஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக இன்னொரு கேஸ் வந்து சென்னை ஹைகோர்ட்டில் போட்டிருக்காங்களாமா. ஆனால் அதுவும் பேசி முடிச்சிருவாங்க. இந்த வாட்டி கண்டிப்பாக மிஸ் ஆகாது. வாவாத்தியாரியே இந்த வாவாத்தியாரை திரைப்படம் பொங்கலுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அஃபிஷியலாக பொங்கலுக்கு வரும் ஜனவரி 14 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ புதுசாக படம் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்க. இன்னும் 2 நாளில் அதையும் பேசி முடிச்சு சுமூகமாக இந்த படம் வந்துருமாமா. வெயிட் பண்ணி பார்ப்போம் வருதா இல்லை இன்னமும் இந்த படம் தள்ளி போகுதா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த வாவாத்தியாரை திரைப்படத்துடைய டீசர்லாம் பார்த்துருந்தா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, படத்துக்கு எந்த அளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களம். டேரக்டருடைய கடைசி 2 படமும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக அதே மாதிரி இந்த படத்தையும் நல்லா பண்ணியிருப்பார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஆனால் நமக்கு வந்திருக்க தகவலை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் ஒன்றும் இல்லையாம்மா, இந்த படமும் கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்டுடியோ கிரீன் தயாரிப்பில் வந்தாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஸோ இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். கீர்த்தி செட்டி அவங்களுடைய ஃபஸ்ட்டு டைரக்ட் தமிழ் படம். ஏன்னா அவங்களுடைய டெபியூ இந்த படமாக தான் இருக்க போகுது. எல்ஐகே படம் தான் ஃபஸ்ட்டு இருந்திருக்கணும். ஆனால் அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகாமல் இருக்கேன். இந்த படம் தான் இப்போ வரப்போகுது ஐ மீன் வரப்போகுது அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன்னா இப்போ இருக்கிற நிலமையில வராது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்காமா, செட்டில் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக பொங்கலுக்கு இந்த படம் வந்துடும். வெயிட் பண்ணி பார்ப்போம்.